அன்பினர்களே, இதுவும் ஒரு யாழ்ப்பாண ஒரு செய்தி. யாழ்ப்பாண செய்தி என்பதுக்கு அப்பால் இது யாழ்ப்பாண வாலிபத்துக்கும் யாழ்ப்பாணம் நம் யாழ் மண்ணே என்று சொல்றோம், அந்த மண்ணுக்கு ஒரு விழிப்புணர்வு தருவதற்கான ஒரு செய்தியாக ஒரு அன்பர் யாழ்ப்பாணம் செய்தி அனுப்பியிருக்கின்றார். இது கண்டிப்பாக எமது மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தியாக நான் பார்க்கின்றேன். யாழ்ப்பாண இளைஞர்கள் யாழ்ப்பாணத்துக்கான கடும் எச்சரிக்கை என்ற தலைப்பில் செய்தி வந்திருக்குது. வரும் காலங்களில் வடக்கு மாகாணம் முழுவதும் ஒவ்வொரு தொழில் துறையிலும் முதலாளிகளாக சிங்கள வாலிபர்கள் இருப்பார்களாம். அதே நேரம் வேலை இல்லை என்று அழும் ஊர்களிலேயே வேலைக்கு ஆட்கள் இல்லாமல் நிறுவனங்கள் மூடிக்கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் ஒரு சுற்று போய் பாருங்கள். ஹோட்டல்கள், பேக்கரிகள், பலசரக்கு கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், வெளி மாவட்ட இளைஞர்கள், மலையக யுவதிகள் ஆளுகின்றார்களாம். இது உண்மையா பொய்யா? ஏன்னா நீங்க வேலை இல்லாம ரோட்டு வழிய வெளிநாட்டு காசை வச்சுக்க வாழக்குள்ள வேலை இல்லைன்னு நீங்க கொட்டாய் அடிக்கிறாங்க. யாரு வராங்க? ஹோட்டல், பேக்கரி, பலசரக்கு கடைகளில், சூப்பர் மார்க்கெட்டுகளில் வெளி மாவட்ட வாலிபர்களும் மலையக யுவதிகளும் வேலை செய்யறாங்களாம். வாழ்த்துக்கள். பகுதி நேரம் செய்யும் சிங்களமான, அதாவது அங்க யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ், இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்கல்ல, யூனிவர்சிட்டிக்காரங்க எல்லோருமே பார்ட் டைம் வேலையாக, இது நம்ம ஊர்ல அரிது. கிழக்கு மாநிலத்துல பார்ட் டைமே இல்லை, ஆனா வடக்குல அது இந்த நிலைமை உருவாக்கி இருக்கு பாருங்க. இந்த சிங்கள வாலிபர்களும் பெண்களும், ஆண்கள் பெண்களுமாக பார்ட் டைம் வேலை பார்க்கிறாங்களாம். பகுதி நேரம் வேலை செய்யும் சிங்கள மாணவர்கள் தான் அதிகம். அப்படி என்றால் யாழ்ப்பாண இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், ஆனால் பயம் இல்லை. ஏன்? வெளிநாட்டு காசு எங்க இருந்து வருகிறது தம்பி, அண்ணா, மாமா, மச்சான், ஏதோ ஒரு வழியில வருகிறது. இதுதான் உண்மை செய்தி. அதாவது உங்களுக்கு வேலை இல்லைண்டா இந்த யூரோப்பிய தேசங்கள்ல இருந்து சொந்தங்கள் பந்தங்கள் காசு அனுப்புறாங்க, நீங்க திண்டு கொண்டு இருக்கின்ற என்று தலையாட்டி நடக்கிறவன் பிரபலம். ஆனால் வேலை மதிப்பு அதெல்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டின்னு சொன்னாலும் பல தொழிலிடங்கள் சொல்லும் உண்மை இதுதான். யாழ்ப்பாண இளைஞர்களை வைத்து வேலை நடத்த முடியல. வேலைக்கு வருவான், உடுப்பு கலையாமல் நிக்கணும், சம்பளம் அதிகம் போடுமா. அதாவது இந்த வேலைக்கு வந்தோம்டா அழுக்குப்படக்கூடாதான். நம்ம யாழ்ப்பாண பசங்கள் வேலையை சொல்லி, அதான் இது யார் சொல்றா? இந்த தொழிலகத்திட உரிமையாளர் தான் சொல்றாங்களாம். இதையும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. வேலை சொல்லினா நாளையே காணாமல் போய்விடுவானா. அப்புறம் பிரியாணிக்கு முன் பிரபலமான ஒரு கடை இன்று பூட்டாம். காரணம் வேலைக்கு ஆட்கள் இல்லையா. அதாவது யாழ்ப்பாணத்துல வேலைக்கு ஆள் இல்லாம என்ன யாழ்ப்பாண பொடியமா தான் நம்பி இருந்தாங்க, அவங்க வராடி கடையை மூடியாச்சு. காரணம் வேலைக்கு ஆட்கள் இல்லை. இது தனிப்பட்ட சம்பவம் இல்லை, பல நிறுவனங்கள் இதன் காரணத்தால் அமைதியாக மூடப்பட்டு விட்டன. வெளிநாட்டு தொடர்புகள் அடுத்த தலைமுறையோடு முடிவடையும். இப்போது வேலை வாய்ப்பு, தொழில், பொருளாதாரம் யாரிடம் போய் சேரும் என்று பார்த்தால், இப்போது உழைக்கும் அவடுகமே போய் கசங்காமல் வேலை வராமல் பந்தாவா இருந்து கை நிறைய காசு என்றால் மைண்ட் செட்டில் எப்படி இருக்கும்? ஒரு ஆபத்தான இளம் சமூகம் உருவாகிறது யாழ்ப்பாணத்தில். இது தனி மனித பிரச்சனை இல்லை, இது சமூக பேராபத்து. இப்போது நீங்க இதை திருந்தவில்லை என்றால் ஒருபோதும் திருந்த மாட்டேங்க. நாளை வாய்ப்பே இருக்காது. உழைப்பு இழிவு அல்ல, வேலை அடிமைத்தனம் அல்ல, மாற்றம் இப்போதைய தேவை என்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு கடும் எச்சரிக்கை கொண்டு ஒரு படித்த சமூகத்தை மக்கள் வெளிப்பட்டு இருக்குது. என்னென்றால் இப்ப வெளிநாட்டு கனவு, முதலாவது இப்ப உதாரணமாக ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி ஏதோ ஒரு வகையில அக்கா தங்கச்சி மாமன் போயிட்டானண்டா, அவன் போயிட்டு குடும்பத்தில் அடுத்த ஆளுக்கு அடித்தளம் போட்டாச்சு. இந்த ராமு நீ வாரையா, நீ வாரையாண்டா இனி அவர் அந்த கனவுலாம் இருப்பார். யாழ்ப்பாணத்துல மட்டக்களப்பில இல்ல, யாழ்ப்பாணத்துல ஒரு குடும்பத்துல ஒருவர் ஒரு ஐரோப்பிய தேசம் போயிட்டார் என்றால் அவர் கடனை உடனப்பட்டு போய் சேர்ந்து கடனை கட்டி முடியல, அடுத்த ஆளுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருப்பார். ஏதோ ஒரு வகையில ஒரு கோடி சேர்த்துருவார். அப்ப இவர் வேலைக்கு போவாரா? அங்கதான் நம்ம நவுல காசு அனுப்புவான்ல, நம்மள எடுக்க போறான்ல, அனுப்ப போறான்ல, நம்மையும் போறோம், நம்ம வேலைக்கெல்லாம் போடலாமா? இதுதான் இங்க யாழ்ப்பாணத்தில் அதிகமாக நடக்கின்ற வாழ்க்கை வரம்பு சொல்லி நமக்கு மனம் நம்ம நட்புகள் சொல்லுதுகள். அதுல உண்மையும் இருக்குங்க. ஏனென்றால் நான் பார்த்தாலும் இல்ல, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு தேசம், ஐரோப்பிய தேசம், அது கனடா, அமெரிக்கா, லண்டன் எங்கேயாச்சும் போயிட்டார் என்றால் அடுத்த கட்டம் குடும்பத்திற்கு ஒருவருக்கான ஒரு முழுமை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சொல்லி அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்க போயிட்டா எப்படி உங்களுக்கு இந்த நாடு இருக்க போகுது, நாட்டு மணல் இருக்க போகுது. இப்ப சிங்களம் ஃபுல்லா வேலை வாய்ப்புக்கு வந்துட்டு, இப்ப யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் மாத்திரமல்ல, அங்க இருக்கின்ற கம்பெனிகள், நிறுவனங்கள், அப்புறம் தொழிற்சாலைகள் நிறைய இடங்கள்ல இதுல அந்த ரீச்சா மட்டும்தான்
அந்த ஊரவங்கள், அதுவும் முன்னாள் போராளிகளுக்கு மாத்திரம் வேலை கொடுக்கிறார். அது எவ்வளவு பெரிய விடயம். அவருக்கு அம்படிக்கிறீங்க, அது வேற விடயம், எனக்கு தெரியாது. அவர் நினைச்சா அவர் ஒரு சிறிசங்காரர், அவர் யூரோப்லயே வாழ்ந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் இந்த மக்களுக்கு தான் பிரயோசனப்பட வேணும் என்று அவர் ஒரு பண்ண ஆரம்பிச்சு எவ்வளவோ தொழில்துறை வச்சிருக்கிறார். அதுல யாரு அவங்க வெளிநாடு போக மாட்டாங்க. யாரு முன்னாள் போராளிக்கு போறதுக்குரிய இது கையில கால காயம் இருக்கும், பணம் இல்லை, ஒரு பக்கம் ஒன்றும் இல்லையா. அவனுக்கு கிடைச்சது ஆயுத போராட்டம் மாத்த அவர் சொத்து, பணம் ஒன்றும் இல்ல. இப்ப ரீச்சா மூலம் அவளுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். எனவே யாழ்ப்பாணத்துல போக்க பார்த்து இந்த நிலைமையை பார்த்தோம்னு சொன்னாக்கா எதிர்வரும் காலம் நம்ம தமிழ் மக்கள் கையில அந்த வர்த்தகம் இருக்காது. ஏற்கனவே நோ லிமிட் பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிட்டு வர்த்தகத்துல எல்லா அதாவது தீபாவளி, அப்புறம் என்ன பொங்கல் மங்கல் எல்லாம் எது வந்தாலும் நோ லிமிட் அள்ளிக்கார போயிருவாங்க. அப்ப அதுல ஒரு தொழில் இப்ப வேற சிறு தொழில் அடிபட்டு இருக்கும். இப்ப இந்த சிங்களமும் அந்த மலையக வாலிபர்கள் யுவதிகள் இங்க இடம் பிடிச்சிட்டாங்க என்றால், ஆனால் அந்த தொழிலை அவங்க பிடிச்சு கொள்வாங்க. அந்த வாய்ப்பு இனி நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. வெளிநாட்டு மோகம் யாழ்ப்பாண வாலிபர் இளசுகளை அது மையம் கொண்டிருப்பதால் இந்த யாழ்ப்பாணத்தை மீட்டெடுக்க முடியாமல் அந்நியர்களின் கையிலும் யாழ்ப்பாணம் போய் சேரத்தான் போகுது. வர்த்தகமா இருக்கட்டும், தொழில்துறையா இருக்கட்டும், எதுவானாலும் அங்க திரும்பி இல்ல. இப்ப நிறைய போயிட்டீங்கல்ல. இப்ப பாருங்க, வெளிநாட்டுக்கு கவர்மெண்ட் அனுப்ப போகுது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு சிங்கள மக்கள், அது கிட்டத்தட்ட சிங்கள மக்கள் தான் கூட போவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் இந்த ஆண்டு கூடும். 3-15 சொன்னாலும் 3.5 லட்சம் மக்கள் போறாங்க. இப்ப நம்ம தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து நீங்க யூரோப்பிய தேசம் போறாங்க. இப்படியோ நீங்க ஒரு 20, 22, 25, 26 வயசுக்காரங்க எல்லாம் போனால், உங்களோட உழைப்பு உங்களோட வியர்வை எல்லாம் அங்க நாட்டுக்கு போனால், நம்ம வடகிழக்குல யாரு, கிழக்கு கிடையாது, வடக்குல யார் இருக்க போறா? அத்தனையும் அந்நிய சனங்கள் தான் இருக்கும். இப்ப யூனிவர்சிட்டி பொடியமா இருக்கு, சில வேளை தொழில் சம்பளம் கூடுமெண்டா அது அங்கேயே அவன் பெர்மனண்டா கொண்டிருவான். இப்படி இருக்கா இல்லையா? எனவே யாழ்ப்பாணம் நம்மை விட்டு போய் கொண்டிருக்கின்றது மட்டும் உண்மை. வர்த்தகமா இருக்கு, நிலமா இருக்கட்டும், நிலம் வாங்க மட்டும் இன்னும் ஒருத்தரும் வரல. காலப்போக்கில் அதுவும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, விலை கூட கொடுப்பான், வித்துட்டு போவாங்க. அப்படித்தான் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் பொத்திவில் காணி எல்லாம் பறிபோய் கொண்டிருக்கின்றது. காசை கூட கொடுத்தோம்னா அவங்க உறுதியளி கொடுப்பாங்க, அவன் வாங்கியாச்சு, அங்க உட்கார்ந்துருவான். அதே மாதிரி யாழ்ப்பாணத்து நாளைக்கு நடக்கலாம் இல்ல, பணம் கூட யார் கொடுக்குறாங்களோ அவன் பேர்ல உறுதிகள் கொடுப்பாங்க. அது ஒரு காலம் இயக்கம் இருந்து இப்ப யாருக்கு பயப்படுறாங்க? ஒருத்தருக்கும் பயம் இல்லை, பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் ஒரு விடயம் இருக்குங்க, இந்த ஆட்சிக்குள்ள இந்த புலம்பெயர்ந்து வாழ் மக்கள் மத்திய அமைப்புகள் அல்லாட்டி இந்த அங்க இருக்க அந்த ருத்ரகுமார் ஒருவர், அவரெல்லாம் எவ்வளவோ சாதிக்கலாம். இது நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. எங்களுடைய இலக்கை அடையக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. அதுலயும் அமெரிக்க நெய்னா பிடிச்ச எவ்வளவோ சாதிக்கலாம், ஒரு இலக்கு அடையலாம். அதெல்லாம் கிடையாது. இவன் ஆளாளுக்கு சக்களத்தை சண்டை பிடிச்சி ஒரு அநியாயமாக வாழ வேண்டிய வயதில் நிறைய வாலிபர்கள் இழந்திருக்கின்றார்கள். படித்து பட்டம் வாங்க வேண்டிய வாழ்க்கையில் வயதில் ஆயுதம் தூக்கி சீரழிஞ்சிருக்கிறார்கள். இப்படி இந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை வரம்புகளையும் அவர்களின் கல்விகளையும் பாழாக்கிய தொலைத்து விட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாற்றப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலே ஒரு மனவருத்தத்துக்குரிய விடயம். ஒரு அர்த்தம் இல்லாத போராட்டமாக மாறிவிட்டது. எந்த அர்த்தமும் இல்லை. அழிவுதான் நமக்கு இப்ப ஒரு காட்சியாக இருக்கின்றது. அழிவுதான் கண்டிருக்கிறோம். அழிவை தவிர வேற எதுவும் தமிழ் சமூகம் கண்டதில்லை. எந்த விடுதலையும் பெறவில்லை. ஒரு இஞ்சி நிலம் கூட அவங்களால் அசைக்க முடியாத அளவுக்கு சிங்களம் ஒட்டி இருக்கின்றது, ஸ்கைட் ஏவுகணை போன்று. எனவே இதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய சமூகம் வடக்கு மக்கள். நாம் அரங்கேற்றலாம், நாம் கொக்கரிக்கலாம், நாம் பேசலாம். வருகின்ற செய்திகளை அளந்து நிறுத்து நாங்கள் எடிட் பண்ணி கதைக்கெல்லாம் பேசலாம். அதை எடுத்து செல்ல வேண்டிய பாரிய பொறுப்பு தமிழ் மக்கள் தான் இருக்கின்றது. என் கையில் இல்லை. எம் கையில் இருக்கும்னா நாம அதுக்கு ஏதாவது யாரும் செய்ய முடியாத டியூட்டி தான் நான் செய்யறது. எல்லாம் எல்லாரும் அச்சம் விடுறாங்களாம் இந்த செய்தியை கொடுக்க முடியாது. நமக்கு என்ன உண்மையை உரத்து சொல்லுவோம் இல்ல, அதுக்கு ஏன் தேக்கம் இருக்குது. எனவே இப்பொழுது தமிழ் மக்கள் அதாவது தலைமைத்துவம் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு நிலைமையும், கண்டவன் எல்லாம் வேட்டையாடி வாக்கை அள்ளி செல்லும் ஒரு நிலைமையும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சமூகத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களின் வடக்கு மக்களின் இருக்கு என்பதையும் சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.